எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோ பார்ப்போம். நீங்கள் வேலைக்கு போகிற விமனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லேடியாக ஒரு கேர்ளாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம ஸ்மார்ட்டான ஒரு கேர்ளாக இருக்கணும், லேடியாக இருக்கணும் அப்படின்னா, வீட்டில் நம்ம என்னதான் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் ஹஸ்பண்டுக்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம். அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் நம்ம மேலே காட்டுறாங்க. நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு டிராஃபிக்கில் வரோம், வேர்வை சிந்தி காலேஜ்லேயோ ஆஃபீஸ்லேயோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம். இவன் வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாளே, நம்ம சம்பாரித்து கொண்டு வந்து கொட்டுறோம், இவன் ரிலாக்ஸ்டாக இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். என்ன கூட்ட போகிறோம், பெருக்க போகிறோம், 2 சாமானை விளக்க போகிறா, இதை ஏதோ பெரிய வேலை மாதிரி நினச்சிட்ருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் வீடு கொஞ்சமாவது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. நம்ம வீட்டில் ரிலாக்ஸ்டாக அப்படியே ஜாலியாக உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு சீரியல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக நம்மளை அடிமை மாதிரி தான் நடத்துகிறாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்ம மட்டும் உழைக்கிறோம், இவர் ரிலாக்ஸ்டாக இருக்கிறா அப்படிங்கிற ஒரு நினப்பு. ஆனால் நம்ம இருந்தால் தான் பசங்களை பார்த்துக்க முடியும், வீட்டையும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத ஒன்று யோசிக்க மாட்டாங்க. நம்ம வேலைக்கு போகிறோம்னா நம்ம பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தாத்தா பாட்டி கண்டிப்பாக இருந்தாங்கன்னா நம்ம தாராளமாக போகலாம். அது இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம். நம்ம கஷ்டப்பட்டு அம்மா அப்பா காசில் நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல், ஒரு வேலைக்கு போய் கை நிறைய காசு பார்க்க முடியாமல் இப்படி யூஸ்லெஸ்ஸாக உட்காந்துருக்குறோமே. வீட்டுக்கும் ஹெல்ப் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் ஹெல்ப்பாக இல்லை. அவங்க போக வர அவங்களோட கோவத்தை நம்ம மேலே காட்டிட்டு போகிறாங்களே அப்படின்னு சில சமயம் ரொம்ப வெறுப்பாக இருக்கும் நமக்கு. அப்படியே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நாமளே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம படித்த படிப்பு, நம்மளுடைய திறமையை சும்மா இந்த ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டுமே எப்படி காட்ட முடியும், இதை எப்படி ஆர்கனைஸ்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் உங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் என் ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கணும், அவளுக்கு தான் இதை பற்றின விஷயம்லாம் தெரியும், ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதாக இருந்தாலும் அவகிட்ட தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்லணும். அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி, உங்களை பாராட்டி பேசுகிறதுக்கு சமம் அது. ஏன்னா அவர் அவரோட பொறுப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, நீங்கள் பாதி வேலை எடுத்து செய்கிறீங்க, அவள் குடும்பத்துக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கிறா அப்படின்னு அவர் பாராட்டுறதா அர்த்தம். நம்ம வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, நேரடியாக பாராட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க எல்லா விஷயத்துக்கும் நம்மளை சார்ந்து இருக்கிறாங்க, நம்மளை தான் பேக்கப்பாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய பாராட்டு தான். ஃபஸ்ட்டு ஒன்று, எல்லாரும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போன பிறகு ரொம்ப கடுமையாக இருக்கிற எனர்ஜி நிறைய தேவைப்படுற வேலைகளை ஒரு 11 மணிக்கு முன்னாடியே முடிக்க பார்க்கணும். இப்போ ஒரு பூ எடுத்துக்கோங்களேன், காலையில் மலருது, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே அப்படியே வாட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எனர்ஜி. ஆனால் நம்ம மட்டும் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் வந்த பிறகு வேலை செய்கிற மாதிரி ஆக்ட் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக்ட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு உண்மையிலேயே வேலை இருக்கும் தான், ஆனால் சில நாள் ரிலாக்ஸ்டாக இருக்கும், இட்லி மாவு ரெடியாக இருக்கும், சட்னி ரெடியாக இருக்கும், எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து டிவி பார்த்தோம்னா அப்போ நினச்சிக்குவாங்க, இவன் எல்லா நாளும் இப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு. அதனால எல்லாரும் வரும்போது கொஞ்சம் அப்படி தூசி தட்டுற மாதிரி கடகடன்னு வேலை இருக்க மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்மளை அறியாமலே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த கடுமையான வேலைகளை முன்னாடியே முடிக்கிறதுனால நம்ம எப்படி நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம எனர்ஜியை மிச்சப்படுத்தி வச்சாதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோஸில் பார்த்த மாதிரி மற்ற வேலைகள்லாம் நம்ம செஞ்சாகணும் இல்லையா? கடுமையான வேலைன்னு நான் சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் வீடை கூட்டி துடைக்கிறது பெரிய வேலை. வீடை கூட்டுறதுக்குள்ளே பாதி எனர்ஜி போயிடும், மயக்கம் போட்டு விழுற அளவு ஆயிடுவேன், பெரிய வீடு அதனால். அதுக்கப்புறம் துடைக்கிறது கூட ஈஸியாக துடைச்சிருவேன். ஏன்னா கூட்டும் போதே நம்ம ஒட்டடை அடிக்கணும், ஜன்னலை தட்டணும், சோஃபாவெல்லாம் அப்படியே ஒரு தட்டி விடணும், இத்தனையும் செய்யணும். அதோடு இல்லாமல் மாவரைக்கிறதும் சேர்ந்து அதே நாளில் வந்துருச்சுன்னா இன்னும் கஷ்டம். என்னதான் நான் வேலைன்னு சொன்னாலும் அதே பாத்திரம் விளக்குற வேலை, வீடை கூட்டி துடைக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது, டாய்லெட் கழுவுறது, துணியை துவைச்சு துணியை மடித்து அவங்கவுங்க இடத்துல கொண்டு போய் கரெக்டாக வைக்கிறது, இதே தானே ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு கிளம்பின பிறகு ஒரு 10 மணிக்கு அப்புறமாவே இந்த மேல் வேலையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா லஞ்ச் டைம் வரைக்கும் ஆகிடும். அதுக்கப்புறம் லஞ்சை சாப்பிட்டுட்டு பசங்களை போய் ஸ்கூலுக்கு கூப்பிட போவோம், இல்லைன்னா அவங்களே வந்துடுவாங்க. பசங்க வந்த பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவங்களே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால ஒரு நாளில் 10 மணிலேருந்து 2:30 3 மணி வரைக்கும் தான் நமக்கு டைம்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்குள்ளே நம்ம இந்த மேல் வேலைன்னு சொல்கிற இந்த ரொட்டீனான வேலையை செய்யணும். அதை தவிர நம்மளுடைய பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை யூடியூபே பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கான ஒரு 2 மணி நேரம் டைமை நம்ம ஒதுக்கணும்.
அப்படி பார்த்தாக்க ஒரு நாளில் நமக்கு 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும்னா சாலிடாக ஒரு 5 மணி நேரம் தான் கிடைக்கிது. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 9லேருந்து 5 மணி வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஆஃபீஸில். அப்போது எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுவோம்? ஆனால் நமக்கு வீட்டில் கிடைக்கிற நேரம் இந்த 5 மணி நேரம் மட்டும்தான். இதுக்குள்ளே நம்ம வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு சாக்ஸு கூட 2 சாக்ஸையும் ஜோடியாக சேர்த்து மடித்து பசங்களுடைய பாக்ஸில் வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க மறுநாள் போட்டுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணணும். இதை தவிரவே நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். பிஸ்னஸ் மோட்டிவேஷனுக்குன்னே நான் ஒரு அடுத்த வீடியோ கண்டிப்பாக அதுதான் வரப்போகுது. இப்போ 2வது பாயிண்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப பவர் தேவைப்படாத வேலைகள், எனர்ஜி தேவைப்படாத வேலைகளை நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். அதாவது இந்த மாதத்துக்கு தேவையான பில் பே பண்ணுறது இதெல்லாம் நோட்டில் அழகாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பில் பே பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். இப்போ எல்லாருமே லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஜிபே யூஸ் பண்ணுறோம். இதுலேயே நம்ம எல்லா பில்லையும் பே பண்ணிடணும். இந்த இபி பில் புக் பண்ணுறது, சிலிண்டர் புக் பண்ணுறது, பசங்களுக்கு ஏதாவது டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அதை கட்டுறது, பால் பில்லு, மளிகை சாமான், இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ஏதாவதுன்னா அதை நோட்டில் அழகாக மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கடகடன் பண்ணிடணும். இந்த பில் பே பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதை முடிச்சிடணும். அப்புறம் மறுநாளைக்கு தேவையான காய்கறி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இது மறுநாளைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் துருவுறது இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் அடுத்த நாள். அதே மாதிரி காஞ்ச துணியெல்லாம் மடிக்கிறதெல்லாம் மத்தியானத்தில் பண்ணிடுங்க. மத்தியானம்னா நான் சொல்கிறது பசங்க வீட்டுக்கு வரவிட்டு ஒரு 3:30-4 கூட இருக்கலாம். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கலாம். இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே பசங்களை ஒரு 5-5:30 படிக்க உட்கார வச்சுருங்க. ஹோம்ஒர்க் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி டெய்லி அவங்களுடைய படிப்பை ஸ்ட்ரிக்டாக அம்மா இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு டெய்லி என்ன நடத்துகிறாங்களோ அதை ஈவினிங் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிப்புலையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க. அப்போ தான் அது அவங்க எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து புது லெசன்ஸாக எடுத்து படிக்காமல் முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருப்போம். இது கூட ஒரு படித்த அம்மா பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக வளர்ந்த பிறகு நாளைக்கு சொல்லணும், எங்கள் அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட் படிப்பு விஷயத்தில் டெய்லி எங்களை உட்கார வச்சு நல்லா பாடம் சொல்லி கொடுப்பாங்க, டவுட்லாம் எதாவது இருந்தால் நான் எங்கள் அம்மாட்ட கிளியர் பண்ணிக்குவேன் அப்படின்னு உங்களை பற்றி பேசுவாங்க. நம்மளும் ஏதாவது ஒன்று படிச்சிருப்போம், தேவையில்லாமல் அவங்கள டியூஷனுக்கு அனுப்பி அங்கே கும்பலில் கோவிந்தா போட்டுட்டு வரத்துக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். நம்மளே அவங்க பாடத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக அவங்கள உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. சும்மா நான் வீட்டிலே இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்புலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டியூஷனுக்கு அனுப்புகிற அந்த காசும் மிச்சமாகும். 3வது, உங்களுடைய கிச்சன் ஹோட்டலுக்கு டைம் செட் பண்ணிடுங்க. இந்தந்த டைமுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வந்தே ஆகணும், எல்லாருமே சாப்பிட வந்துடணும் ஒரே டயத்துக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்டர் போடுங்க. ஸ்மார்ட்னஸ்ங்கிறது காசு சம்பாதிக்கிறது சேவ் பண்ணுறது மட்டுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி டயத்தை நம்ம ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம பசங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ஏன் நமக்குமே சரி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வளரும். நீங்கள் காலையில் ஒரு 8 மணி 8:30 சாப்பிட்டு பார்த்துருக்குறீங்களா? அப்புறம் நைட்டு 6 மணி 6:30 இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சீக்கிரமாக உங்கள் டின்னரை முடிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்காக ஒரே ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ டைம் மிச்சமாகுது, எவ்வளோ நேரம் நம்ம சும்மா இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம சும்மா எல்லா அட்வைஸையும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டுமே கொடுக்கக்கூடாது. ஒரு சனி ஞாயிறே எடுத்துக்கோங்களேன், அன்றைக்கி நம்ம லஞ்சை ஒரு மணிக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நேரம் மிச்சமாக இருக்கும். ஒரு 1:30-2க்குள்ளே எல்லா பாத்திரத்தையும் ஒழிச்சு கொண்டு கிச்சனில் போட்டுருவோம். அப்போது நமக்கு மத்தியான டைமில் நிறைய டைம் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுக்கலாம், இல்லை திடீர்னு எங்கேயாவது அவுட்டிங் போகணுன்னு சொன்னாங்கன்னா கூட நமக்கு டைம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் நான் இப்போ சாப்பிட்றேன் அப்போ சாப்பிட்றேன்னு கண்ட டயத்துக்கும் டீ காஃபியை குடிச்சிட்டு அதையும் நம்மளை தான் போட சொல்லுவாங்க. சும்மா கிச்சனுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். அதனால சாப்பாட்டை தள்ளி போட்டு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது, பசிக்குது அப்படிம்பாங்க. நம்ம எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், வெளியில் போகலாம், தூங்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது சாப்பாடு கேட்பாங்க. நம்மளும் மனசே இல்லாமல் திரும்பவும் பாத்திரத்தை போட்டுக்கிட்டு இருப்போம். ஸ்கூல்லேருந்தோ ஆஃபீஸ்லேருந்தோ பசங்க வரும்போது, ஹஸ்பண்ட் வரும்போது ஏற்கனவே ஒரு லைட்டாக ஒரு பசி இருக்கும். ஈவினிங்கே நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பசியை அப்படியே யூஸ் பண்ணி ஒரு 6-6:30 நம்ம டிஃபனை கொடுத்துடணும். நம்ம தான் பண்ண போகிறோம், அதே சட்னி அதே டிஃபனை அதை டக்குன்னு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிளான் பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணியே எல்லாரையும் சீக்கிரம் சாப்பிட வச்சுருங்க. உங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் நான் லேட்டாக சாப்பிட்றேன், எனக்கு அப்போ சூடாக சுட்டு கொடு, சூடாக பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க.
இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அத்தை மாமான்னு சொல்லி அவங்களையும் சீக்கிரமாக சாப்பிட வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும், உங்களுடைய வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு தூங்க போக முடியும். 4வது, உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னடா எல்லாத்தையும் நம்மளே பண்ணுறோமே, ஒரே மென்டல் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினைக்காத அளவுக்கு இந்த மாதிரி வீட்டு வேலைகள் எல்லாம் மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதாவது பில் பே பண்ணுறது, எந்த கடையில் மளிகை சாமான் வாங்கினா கம்மியாக இருக்குமோ அங்கே போய் பார்த்து வாங்குறது, ஆன்லைன் பேமெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸு, வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அவங்க இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் சேவிங்ஸு, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்லைனில் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ரவுண்டராக இருக்கணும், எல்லா விஷயத்துலேயும் கில்லி மாதிரி இருக்கணும். நம்ம வேலைக்கு தான் போலையே தவிர மற்றது எல்லாத்துலேயும் கில்லின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். 5வது, ஒரு ஃபைல் போட்டு பழைய பில் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மிஷின்ஸோட வாரண்டி கார்ட்ஸு, அதுக்குள்ள புக்கு, அந்த மேனுவல், அதை கூடமே நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை எங்கன்னு தேட சொல்லுவாங்க. அப்போ தலைவலியே வந்துடும். நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா அந்த காலத்துலலாம் அந்த பழைய ப்ரிஸ்கிரிப்ஷனை எடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. டாக்டர்கிட்ட போகணுன்னாலே எங்களுக்கு பயம் வந்துடும், பழைய ப்ரிஸ்கிரிப்ஷனை தேட சொல்லுவாங்க. அது எதுக்குன்னே எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எங்கள் அம்மா அப்படியே பதறுவாங்க, பீரோ ஃபுல்லாத்தையும் களைச்சி போட்டு தேடுவாங்க அந்த நிமிஷம். அந்த நேரத்தில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோ ஏதாவது ஒரு பில்லோ வாரண்டி கார்டோ நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் கூட புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பதட்டப்படுத்திடுவாங்க, கண்ணா புண்ணான்னு திட்டுவாங்க எங்கள் அப்பா. ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை. இருந்தால் கூடமே ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது வாரண்டி முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியறதுக்காகவாவது நமக்கு அந்த வாரண்டி கார்டு, பில்லு, புக்கு எல்லாமே வேணும். ரிப்பேர்னா ஏதாவது வீட்லேயே நம்ம பார்க்கலாம் அந்த புக்கு இருந்துச்சுன்னா. அதே போல தான் நம்ம பசங்களோட ஸ்கூல் பில்லும் தேவை. அந்த பில்லை நம்ம பே பண்ணிவிட்டு அப்படி அப்படியே போட்டுற மாட்டோம், கண்டிப்பாக எடுத்து வைப்போம் அந்த பில்லெல்லாம். ஆனால் எங்கே எடுத்து வச்சோன்னு தான் தெரியாது. ஒரு ஃபைலை போட்டுக்கோங்க, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைல் கிடைக்கும். அந்த ஃபைலில் ஸ்கூல் பில்ஸுக்குன்னு ஒரு ஃபைல் போட்டுருங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வாங்கின சர்டிஃபிகேட்ஸா, 2-3 பிள்ளைங்க இருக்காங்களா, 3 ஃபைல் போடுங்க, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஃபைல். அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனு, என்னென்ன வேக்சின் போட்டோம் அதுக்கு தனியாக ஒரு ஃபைல் போட்டுருங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்க மிஷின்ஸு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு வாரண்டி கார்டு, பில்லு, மேனுவல், புக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. அந்த பொருள் வீணாக போகுதோ இல்லையோ இந்த புக்கெல்லாம் கண்டிப்பாக தொலையக்கூடாது, அது நம்மளுடைய பொறுப்பு. 5வது 6வது பாயிண்ட்டை ஒன்றாவே பார்த்துட்டோம். இப்போ 7வது பாயிண்ட் என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வராங்க, வேலை முடிச்சு வரும்போது நீங்கள் செஞ்ச வேலைகளை பற்றி உங்களை பற்றி சொல்லாதீங்க, அவங்கள பற்றி கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு லிசன் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் பேசுங்க. நம்ம ஒரு ஐடியா கொடுக்குற இடத்துல, அட்வைஸ் கொடுக்குற இடத்துல தான் நம்மளை வச்சுருக்குறாங்க. நம்ம புலம்புவோம் போயிட்டு, நான் இன்னைக்கு வீடை கூட்டி தொடச்சேன், துணி துவைச்சேங்க, பாத்திரம் விளக்குனேன், கையெல்லாம் எரியுது. பாவம் தான் நம்ம சுய பச்சாதாபப்படுறோம். நம்மளை பார்த்து யாராவது இறக்கப்பட மாட்டாங்களா, அன்பு காட்ட மாட்டாங்களா, பாவம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கா அப்படின்லாம் நினைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் ஒன்று நினச்சி பாருங்களேன், நம்ம வீட்டுக்காரரு வெளியிலேருந்து வராரு, அவர் கூடவே நம்மளை மாதிரியே லேடிஸ் எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் பசங்க இருக்குது, வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க, சமைச்சிட்டு வராங்க, அப்படி தான் அவர் நினைப்பார் இல்லையா? பண்ணிட்டு தான் வருவாங்க, உண்மைதான் அது. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் நம்மளுடைய புராணத்தை ஆரம்பித்தோம்னா, வீட்டில் வெட்டியாக இருந்துட்டு நமக்கும் உதவியாக இல்லாமல் இவ என்னமோ பெருசாக கிழிச்ச மாதிரி புலம்புறா அப்படின்னு தான் ஒரு அலுப்பு வரும். அதுக்காக நம்மளை வெறுத்துற மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம உள்ள என்டர் ஆகும்போதே நம்ம புலம்ப ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் முந்திக்கிட்டு, அப்போ தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் தோணும், சும்மா இருக்கிறவ இவளே இவ்வளோ புலம்புறாளே, அப்போ வேலைக்கு போகிறவங்களாம் என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் பீரியட்ஸ் வருது, அவங்களும் டெய்லி வேலைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து 8வது பாயிண்ட்டும் அதே மாதிரி தான். காசிப் பேசாதீங்க, அதாவது சுற்றி இருக்கிறவங்க பக்கத்து வீட்டை பற்றி பேசாதீங்க, சொந்தக்காரங்களை பற்றி உள்ளே வந்தோடனே பேசாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். எப்போவுமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு கிடையாது, உள்ளே வந்த உடனே பேசாதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேறு. மென்ஸுக்கு எப்போவுமே அந்த டெக்கி வீடியோஸு, டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் திங்ஸு, அரசியல், இதெல்லாம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம இதை பேசுறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட அரசியலோ எலக்ட்ரிக்கல் திங்ஸை பற்றியோ பேசினா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காதில்ல. அதே மாதிரி தான். 9வது, உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு எதுவும் தெரியாது, என் ஒய்ஃப்கிட்ட தான் கேட்கணும், அவள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லா பொறுப்பையும் நம்ம எடுத்து பண்ணணும். பசங்க ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து அவங்க டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறதுலேருந்து, அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், யூனிஃபார்முக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், பில்லு, வீட்டோட மெயின்டெனன்ஸு, கிராசரிஸ்க்கு எவ்வளோ செலவாகுது, காய்கறிக்கு எவ்வளோ செலவாகுது, ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அது எந்த ஆஃபரில் எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும், இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். 10வது, என்ன தான் நம்ம வாரம் பூரா க்ளீன் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணால் கூட
லீவு நாளில் இந்த வேலைகளை கொஞ்சம் செய்யுங்க. உங்கள் பசங்களையும் நீங்கள் வேலை வாங்குங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை பிரித்து கொடுங்க. ஹஸ்பண்டுக்கிட்டேயும் சின்ன சின்ன ஹெல்ப் கேளுங்க. அப்போ தான் வீட்டோட க்ளீனிங்கில் மெயின்டைன் பண்ணுறதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரியும். அதோடு இல்லாமல் நான் இவ்வளோ வேலைகளையும் தனியால் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி இருக்கும். அதோடு இல்லாமல் வீட்டை சுத்தமாகவே நீட்டாகவே இல்லை அப்படின்னு ஒரு பேர்டனை நம்ம தலையில் போடுறவங்களுக்கு அந்த வேலையோட கஷ்டம் என்ன, அதுக்காக எவ்வளோ டைம் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறதும் புரியும். அடுத்த பாயிண்ட் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய யூடியூப் வீடியோஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே கண்டிப்பாக தேவை. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த வாரம் பூராவே வந்து நமக்கு கடகடன் நம்ம சமையலை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தேங்காய் திருவலோ புளி கரைசலோ வந்து டெய்லி கரைச்சிக்கிட்டு இல்லாமல் அதை கரைச்சி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 2 ஸ்பூன் எடுத்து அப்படி சாம்பாரில் போடுறதுக்கோ ரசத்தில் போடும்போதோ நம்மளுடைய வேலை பயங்கர ஈஸியாக இருக்கும். இதுவும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிப்பு தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பண்ணுற பெரிய தப்பே, நமக்கு நிறைய டைம் இருக்குது, நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம அப்புறமா துணி மடிச்சுக்கலாம், காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்தா கடகடான்னு சமைச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டெய்லி இந்த வேலைகளை செய்யும் போது டைம் இழுத்துக்கிட்டே இருக்கும், பாத்திரமும் நிறைய ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பாருங்கள், உங்களுடைய சமையலும் வந்து கடகடன் முடிச்சிருவீங்க, பாத்திரமும் கம்மியாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு, லாஸ்ட் வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.